ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான செர்லாக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த செர்லாக்கை வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத குழந்தையிலேருந்து நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்ஸ் 2 கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பா அவல்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். பொரிக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸும் சம்பாவலும் 2 கப் அளவுக்கு எடுத்தோமா, பொரிக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்தால் போதும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாதாம் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரூட்டு, பிஸ்தா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதாம் மட்டும் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்ல மொறுமொறுன்னு பொரியிற அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்து நல்லா எடுத்துக்கோங்க. பாதாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடையிற அளவுக்கு வந்து இருக்கணும். நல்ல பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வறுத்து எடுங்க. நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய பாதாம், பொரிக்கடலை, அவல், ஓட்ஸ் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு இயற்கையாக உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் தாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் 6 மாதத்துலேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செர்லாக்காகவோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சியாவோ ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம், ஓமம் சேர்த்து நான் வறுத்து அதோடு சேர்த்து அரைக்க போகிறேன். இந்த செர்லாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஃபைபர், அயன், கால்சியம்னு அதிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குது. அதனால் உங்கள் குழந்தையோட வெயிட்டை அதிகரிக்கவும் நல்ல கான்ஸ்டிபேஷன் ஏற்படாமலும் இது வந்து தடுக்கும். ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ உங்கள் குழந்தைக்கு தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ நல்ல கூல்டவுன் ஆயிடுச்சு. இப்போ கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். குழந்தை 6 மாத குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜல்லடையை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக ஒரு போர்ஷன் வந்து கிடைக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர் டைட்டான பாக்ஸில் வந்து போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் வரை கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுடர்லேருந்து 2 ஸ்பூன் மட்டும் கஞ்சியை காய்ச்சி காமிக்கிறேன். இந்த செர்லாக் பவுடர்லேருந்து 2 ஸ்பூன் மட்டும் நான் ஒரு பவுலில் சேர்த்து 1லேருந்து 2 கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் சேர்த்து நல்ல கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு எந்த பேனில் நீங்கள் காய்ச்ச போகிறீங்களோ அதில் வந்து கஞ்சியை காய்ச்சதுக்கப்புறம் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீ ஆட் பண்ணி நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் பேபிஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே இது கொஞ்சம் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.